தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியில்லை என்று கமல்ஹாசன் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். புதிய திருப்பமாக வரும் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். திமுகவுக்கு முழு ஆதரவு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொண்டர்களின் உணர்வை புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொண்டர்களின் உணர்வை புறக்கணிக்க முடியாது, புறக்கணிக்க மாட்டேன் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். எங்கே எங்கள் பங்கு என கேட்பது நல்ல சகோதரனின் அடையாளம் அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தியாகம் அல்ல, கடமை என்றும் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் அறிவித்திருக்கிறார். தொண்டர்களின் உணர்வை புறக்கணிக்க முடியாது, புறக்கணிக்க மாட்டேன் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். அதேபோல எங்கே எங்கள் பங்கு என கேட்பது நல்ல சகோதரனின் அடையாளம் அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த முடிவு தியாகம் அல்ல, கடமை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது தியாகம் அல்ல, கடமை என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். தொண்டர்களின் உணர்வை புறக்கணிக்க முடியாது, புறக்கணிக்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எங்கே எங்கள் பங்கு என கேட்பது நல்ல சகோதரனின் அடையாளம் அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முதல்வரும் துணை முதல்வரும் மரியாதையோடும் நட்புறவோடும் நடந்து கொண்டார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பதவியேற்பு விழாவில் ஸ்டாலினை வாழ்த்துவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முதல்வரும் துணை முதல்வரும் மரியாதையோடும் நட்புறவோடும் நடந்து கொண்டார்கள் என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். அதேபோல டார்ச் லைட் என்பது எங்களுக்கு வெறும் சின்னம் அல்ல, அது எங்கள் அடையாளம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் அறிவித்திருக்கிறார். டார்ச் லைட் என்பது எங்களுக்கு வெறும் சின்னம் அல்ல, அது எங்கள் அடையாளம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் களத்தில் தேர்தல் ஒரு பகுதிதான், அதுவே இறுதி என்று ஆகிவிடாது, அரசியலில் முற்றுப்புள்ளி கிடையாது என்றும் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். எங்கே எங்கள் பங்கு என கேட்பது நல்ல சகோதரனின் அடையாளம் அல்ல என்றும் முதல்வரும் துணை முதல்வரும் மரியாதையோடும் நட்புறவோடும் நடந்து கொண்டார்கள் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். பதவியேற்பு விழாவில் ஸ்டாலினை வாழ்த்துவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். சற்று முன்பாக தேமுதிகவிற்கு 10 இடங்களை திமுக ஒதுக்கியிருந்த நிலையில் அடுத்ததாக மக்கள் நீதி மய்யத்திற்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு முன்பாக இந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் அறிவித்திருக்கிறார்.